ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதி டெய்லரிங். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பைப்பிங் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். புதுசாக இப்போ தான் தையல் கற்றுக்கிறீங்க அப்படின்னா கூட இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்பொழுது சுருக்கங்கள் இல்லாமல் நீட்டாக தெளிவாக உங்களால் பைப்பிங் ஸ்டிச் பண்ண முடியும். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னா எப்போவுமே ப்ளவுஸினுடைய சேம் கலரில் பைப்பிங் கொடுக்காதீங்க. ப்ளவுஸினுடைய ஆப்போசிட் கலரில் பைப்பிங் கொடுத்தீங்க அப்படின்னா ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நம்மளுக்கு எவ்வளோ அகலம் தேவையோ எடுத்துக்கலாம். நான் 1.5 இன்ச் அகலத்தில் எடுத்திருக்கேன். பாருங்கள், இது மாதிரி தேவையான லென்த்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். கார்னர் ரெண்டையும் ஜாயின் பண்ணி நம்ம தையல் போட்டுக்கலாம். டபுள் தையல் போட்டுக்கோங்க, அல்லது பேக் ஸ்டிச் எண்டிங்லேயும் ஸ்டார்டிங்லேயும் பேக் ஸ்டிச் போட்டு தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணும் பொழுது தையல் பிரியாமல் இருக்கும். அதே போலவே கரெக்டாக ரைட் சைடும் ராங் சைடும் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா மாற்றி ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் பிரிக்கிற மாதிரி இருக்கும். ரைட் சைடு ஃபுல்லாக ஒன் சைடும், ராங் சைடு ஃபுல்லாக ஒரு சைடும் வர்ற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எவ்வளவு நீளத்துக்கு நம்மளுக்கு தேவையோ அவ்வளவு லென்த்துக்கு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்லைன் பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் வைஸில் கட் பண்ண நம்ம பீஸை வச்சுக்கலாம். ஸ்ட்ரைட் வைஸில் கட் பண்ண பீஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்லீவுக்கு ரொம்ப சரியானதாக இருக்கும். கிராஸ் வைஸில் கட் பண்ண பீஸை ஸ்லீவுக்கு வச்சோம் அப்படின்னா அவ்வளோவா சுருக்கங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம கிராஸ் வைஸில் கட் பண்ணது ஃபுல்லாக நெக்லைனுக்கு வச்சுக்கோங்க. ஸ்ட்ரைட் லைனை கட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை ஸ்லீவுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. த்ரெட்டையும் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ தேவையான அளவுக்கு நம்ம கிராஸ் பீஸ் எடுத்து ஜாயின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம த்ரெட் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், பைப்பிங் ஸ்டிச் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு பாருங்கள், ஃபுட்டு நம்ம ஷாப்பில் கேட்டோம் அப்படின்னா கிடைக்கும். சிங்கிள் ஃபுட்டு இருக்குது, இது மாதிரி வாங்கிக்கோங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டுமே கிடைக்கும். இந்த மாதிரி ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம இந்த டபுள் ஃபுட் இருக்கு இல்லைங்களா, இரட்டை மிதி, இதை வெளியில் எடுத்துடலாம். இந்த ஒத்த மிதி அப்படிங்கிறத இந்த இடத்துல அதே இடத்துல நம்ம செட் பண்ணிக்கலாம். லைட்டாக நம்ம ஸ்க்ரூ லூஸ் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துகிட்டு மறுபடியும் அதே இடத்துல ஸ்க்ரூ டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக ஃபிட் ஆயிரும். நல்லா டைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், உள் பக்கத்தில் நம்ம த்ரெட் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். சென்டரில் த்ரெட் அது மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். கிளாத் பார்த்தீங்கன்னா லூஸ் இல்லாத மாதிரி, சரிங்களா, சுருக்கங்கள் இல்லாத மாதிரி நல்லா கரெக்டாக கிட்ட த்ரெட்டை பக்கத்துலேயே தையல் போட்டுட்டு வாங்க. கொஞ்சம் பொறுமையாகவே தையல் போடுங்க, அப்போ தான் லூஸ் விழுகாமல் இருக்கும். இந்த மாதிரி பொறுமையாக கரெக்டாக த்ரெட்டை ஒட்டுன மாதிரியே தையல் போட்டுக்கிட்டு வாங்க. ஒருவேளை உங்களுக்கு லூஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா மறுபடியும் இன்னொரு தையல் பக்கமாகவே போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு லைட்டாக சுருக்கங்கள் இருந்தாலும் சரியாயிரும். இந்த மாதிரி ஃபுல்லாகவே லைட்டாக இழுத்த மாதிரியே நீங்கள் போட்டுக்கலாம். ரொம்ப சுருக்கங்கள் இருந்தது அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணும் பொழுது சுருக்கங்கள் அதிகமாக தெரியும், சரிங்களா. அதனால் லைட்டாக இழுத்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா கிராஸ் பீஸ் அப்படிங்கிறதுனால நல்லா உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும், விரிவடையும், சரிங்களா. அதனால் நல்லா இழுத்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி பாருங்கள், நம்ம ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிட்டோம். தேவைப்பட்டால் இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக மறுபடியும் ஒரு தையல் போட்டிங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு ஸ்டிஃபாக இருக்கும், சுருக்கங்கள் இல்லாமல் நீட்டாக தெளிவாக இருக்கும். இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. ஸ்ட்ரைட் பீஸ் அப்படின்னா நம்மளுக்கு அவ்வளோவா சுருக்கங்கள் வராது. கிராஸ் பீஸ் அப்படிங்கிறனால நல்ல சுருக்கங்கள் வர வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் ஃபஸ்ட் டைம்லேயே நல்லா நீட்டாக போட்டிங்க அப்படின்னா அடுத்த தையல் உங்களுக்கு தேவையில்லை. ஒரு ஸ்டிச்சே போதுமானது. தேவைப்பட்டால் மட்டும் 2 ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம இந்த பிசுறுகள் இருக்கும் பார்த்தீங்களா, இதை ஓவர்லாக் போட்டு இது மாதிரி ஃபினிஷ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம பிசுறுகள் வெளியில் தெரியாமல் நீட்டாக இருக்கும். அப்படி ஓவர்லாக் மிஷின் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பாருங்கள், இந்த எண்டிங்கில் பாருங்கள், இந்த கிளாத் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. உள்பக்கமாக 2 கிளாத்தையும் மடிச்சுட்டு இந்த கார்னரில் தையல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவர்லாக் போட்ட ஃபினிஷிங் அப்படியே கிடைக்கும், சரிங்களா. இது உங்களுடைய விருப்பம். நம்ம தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாமா இல்லது ஓவர்லாக் போட்டுக்கலாமா அப்படிங்கிறது நம்மளுடைய விருப்பம். நெக்ஸ்ட் பாருங்கள், இது மாதிரி ப்ளவுஸை ரெடி பண்ணிக்கோங்க. பேக் பார்ட் ஃப்ரண்ட் பார்ட் ரெண்டுமே நான் ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்லீவும் நான் ரெடி பண்ணிட்டேன். இது மாதிரி எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம லைனிங் அட்டாச் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பாருங்கள், ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம்.
தனித்தனியாகவும் நம்ம ஜாயின் பண்ணலாம். பட் ஆனால் இந்த மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம பைப்பிங் அட்டாச் பண்ணும் பொழுது பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிடுவோம். 1/2 இன்ச் அகலத்தில் இந்த மாதிரி தையல் போட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். எப்போவுமே பாருங்கள் நெக் பகுதியில் இருந்து தான் நம்ம தையல் வந்து வெளிப்பக்கமாக போடணும் ஷோல்டருக்கு. சரிங்களா? இந்த சைடில் இருந்து நம்ம போடக்கூடாது. ஸ்லீவ் சைடில் இருந்து நெக்லைன் பகுதிக்கு தையல் போடக்கூடாது. நெக்லைனில் இருந்து தான் இந்த சைடில் நம்ம ஸ்லீவை நோக்கி தையல் வந்து போடணும். இதில் டபுள் ஸ்டிச் வந்து கண்டிப்பாக போட்டுக்கோங்க. இதை போட்டு முடித்ததுக்கப்புறம் பாருங்கள் நம்ம ஓவர்லாக் போடணும். அப்போ தான் ஃபினிஷிங் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள் ஷோல்டர் வந்து நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம ஓவர்லாக் வந்து போட்டுக்கலாம். பாருங்கள் ஓவர்லாக் வந்து நம்ம போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பைப்பிங் வந்து ஜாயின் பண்ணணும். ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் பைப்பிங் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே வச்சு நம்ம கார்னர் மட்டும் தையல் போட்டிருக்கோம். லைனிங்குடைய கார்னரில் மட்டும் தையல் போட்டிருக்கோம். எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போ கார்னர் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணணும். இப்போ பைப்பிங் வச்சு ஜாயின் பண்ணும்பொழுது நமக்குலாம் ஃபினிஷிங் ஆயிரும். பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்ச பைப்பிங் எடுத்துக்கோங்க. உள் சைடு இந்த மாதிரியும் வெளி சைடில் இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். பாருங்கள் இப்போ வந்து இந்த கார்னர்லேயே வந்து தையல் போடுவோம். சரிங்களா? இப்போ நம்ம ஃபுட்டை வந்து மாற்றிக்கலாம். ஏன்னு கேட்டால் பைப்பிங் வந்து இந்த சைடு இருக்குது இல்லைங்களா? அதனால் இந்த மிதியை வந்து ஒத்த மிதியை மாற்றிடுறோம். சரிங்களா? உங்களுக்கு எந்த மிதி வேணுமோ அதை வந்து செட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இது போல் லைட்டாக வந்து ஸ்க்ரூ லூஸ் பண்ணிவிட்டு மாற்றிட்டு மறுபடியும் அதை டைட் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல ஃபிட் ஆயிரும். நல்லா டைட் பண்ணி விட்டுருங்க. எப்பவும் போல் பாருங்கள் வெளிப்பக்கத்தில் வச்சு உள்பக்கமாக நம்ம தள்ளி விட்டுக்கிறோம். சரிங்களா? இப்போ நம்ம இந்த கார்னரில் வந்து தையல் போட்டுக்கலாம். ஒன் சைடில் வந்து ஃபுட் இருக்கும், இன்னொரு சைடில் ஃபுட்டு இருக்காது. அந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நூல் பைப்பிங் வந்து இருக்கும். சரிங்களா? அப்போ தான் வந்து சுருக்கங்கள் இல்லாமல் நீட்டாக நம்ம வந்து தையல் போட முடியும். சுருக்கங்கள் இல்லாமல் லைட்டாக இழுத்த மாதிரி வந்து தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பைப்பிங்கை ஒட்டியே வந்து தையல் போடுங்க. இந்த கார்னர்லாம் கொஞ்சம் கவனமாகவே தையல் போடுங்க. ஏன்னா சுருக்கங்கள் அடி சைடில் மெயின் கிளாத்தில் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் கொஞ்சம் கவனமாக தையல் போடுங்க. இது மாதிரி வளைவுகள் வர்ற இடத்துல நம்மளுக்கு கிராஸ் பீஸ் தான் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஸ்ட்ரைட் பீஸில் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து ஃபினிஷிங் வராது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பைப்பிங் வைக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கிராஸ் பீஸ் வந்து கண்டிப்பாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இதுவே ஸ்லீவுக்கு கட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஸ்ட்ரைட் பீஸ் வந்து போதுமானது. கிராஸ் பீஸும் வைக்கலாம், பட் ஸ்ட்ரைட் பீஸ் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்கும். பாருங்கள் ஃபைனலாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டு கட் பண்ணிக்கலாம். அதை அடிப்பகுதியில் இந்த மாதிரி தள்ளி விட்டு நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். தையல் போட்டுக்கோங்க. ஃபைனலாக வந்து பேக் ஸ்டிச் போட்டு இது மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இது போல் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். உள்பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும், வெளிப்பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த கார்னரில் நல்லா கட் பண்ணி விட்டுருங்க. நம்ம பைப்பிங்கில் படாமல் கவனமாக வந்து கட் பண்ணி விட்டுருங்க. உள்பக்கம் இருக்கிற கிளாத்தை மட்டுமே கட் பண்ணணும். ஃபுல்லாக வந்து நீங்கள் கட் பண்ண தேவையில்லை. இந்த கார்னருக்கு மட்டும் கட்டிங் கொடுத்தீங்க அப்படின்னாலே போதுமானது. ஸ்ட்ரைட்டாக வர்ற இடத்துல நம்ம கட் பண்ண தேவையில்லை. 4 கார்னர்லேயும் வளைவுகள் வர்ற இடத்துல கட் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் உள்பகுதியில் இந்த மாதிரியும் வெளிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அப்படியே வந்து உள்பகுதியில் இந்த மாதிரி திருப்பி விடுறோம். சரிங்களா? வெளிப்பகுதியில் இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபினிஷிங் கிடைக்கும். பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. உள்பகுதியில் பாருங்க இப்படி லைட்டாக வந்து திருப்பி விட்டுட்டோம் அப்படின்னா வெளிப்பகுதியில் நம்மளுக்கு இந்த பைப்பிங் மட்டுமே தெரியும். சரிங்களா? உள்பகுதியில் நம்மளுக்கு இந்த கிளாத் வந்து உள்பக்கமாக இருக்கும். நம்ம தையல் போட்டு அப்படியே வந்து அதில் ஸ்டிச் பண்ணிடலாம். ஃபுட்டை வந்து மாற்றிக்கலாம். ஒத்த மிதியை எடுத்துகிட்டு மறுபடியும் அடுத்த மிதியை வந்து போட்டுக்கலாம். உங்களுக்கு லெஃப்ட்டு ரைட்டு எது வேணுமோ அதை வந்து மாற்றிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி உள்பக்கம் தள்ளி விட்டு தையல் போட்டுக்கோங்க.
ஸ்டார்டிங்கில் பேக் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. கரெக்டாக அந்த கார்னர்லேயே வந்து தையல் போட்டுக்கோங்க. த்ரெட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம மெயின் கிளாத்தினுடைய என்ன கலரோ அந்த கலர் போட்டிங்க அப்படின்னாலே போதுமானது. ஏன்னா நம்ம மெயின் கிளாத்தில் தான் வந்து தையல் போடணும். பைப்பிங் கிளாத்தில் தையல் விழக்கூடாது. சரிங்களா? கார்னரில் மட்டும் கரெக்டாக வந்து சுருக்கங்கள் இல்லாமல் அட்ஜஸ்ட் பண்ணி நீட்டாக வந்து தையல் போட்டுக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாக தையல் போட்டிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும். பிகினர்ஸ்க்கு இந்த மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட். சரிங்களா? உள்பக்கம் வச்சு நீங்கள் திருப்பணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. இது ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கூட இந்த மெத்தடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஈஸியான மெத்தடு. ஃபைனலாக இது மாதிரி பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக வந்து நம்மளுக்கு பைப்பிங் இருக்குது அப்படின்ட்டு. ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக ஃபினிஷிங் வந்து ரொம்ப லுக்காக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குது. ரொம்ப ஈஸியாகவும் நம்மளால் வந்து ஸ்டிச் பண்ண முடியும். இப்போ தான் புதுசாக தையல் கற்றுக்குறீங்க அப்படின்னாலும் உங்களால் முடியும். பாருங்கள் இந்த பிசுறுகள் தெரியாமல் இருக்க மறுபடியும் ஒரு தையல் வந்து நம்ம போடணும். சரிங்களா? ஒரு 1/4 இன்ச் கேப்பில். சரிங்களா? ஒரு 1/4 இன்ச் கேப்பில் மறுபடியும் ஒரு தையல் வந்து போட்டோம் அப்படின்னா ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். சரியாக 1/4 இன்ச் கேப்பில் சிங்கிள் ஃபுட் அளவுக்கு. சரிங்களா? கேப் விட்டு அந்த கார்னரில் வந்து இந்த கிளாத் வெளியில் வராத அளவுக்கு நம்ம தையல் போடுறோம். இது நீங்கள் சிங்கிள் ஃபுட்லேயும் போடலாம், டபுள் ஃபுட்லேயும் போடலாம். சரிங்களா? பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்பவே நீட்டாக பதிஞ்ச மாதிரி இருக்கும். ஸ்டிஃபாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். இதை நீங்கள் அப்படியே வந்து நார்மல் ப்ளவுஸ்லேயே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கார்னரில் கொஞ்சம் கரெக்டாக வந்து போட்டுக்கோங்க. அந்த இடத்துல நம்ம கட் பண்ணி வச்சுக்கோ இல்லைங்களா, அது கரெக்டாக வந்து வெளியில் வராமல் இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து உள்பகுதியில் கிளாத் சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல தையல் போட்டுக்கோங்க. நம்ம தையல் வந்து மேல் பகுதியில் தைச்சிக்கிட்டு இருந்தாலும் அடிப்பகுதியில் கிளாத் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத கவனிச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் என்ன அளவு நம்ம எடுத்துகிட்டு வரோமோ அதே அளவு ஃபைனலாக வர்ற வரைக்கும் அதே அளவு ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கிட்டு வரணும். பாருங்கள் ரொம்ப நீட்டாக அழகாக நம்ம வந்து பைப்பிங் வந்து ரெடி பண்ணிட்டோம். சரிங்களா? இதே போல் நம்ம ஸ்லீவ்லேயும் வந்து பைப்பிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்லீவ் வந்து எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம 2 ஸ்லீவ் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஸ்லீவ் எடுத்துக்கோங்க. ஃபுல்லாகவே வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். அந்த ஸ்லீவில் கார்னரில் வந்து பிசுறுகள் எதுவுமே கிடையாது. அடி சைடில் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்ச பைப்பிங் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி உள்பக்கமாக வச்சுக்கோங்க. கரெக்டாக நம்ம பைப்பிங் மட்டும் வெளியில் தெரிகிற மாதிரியும் கிளாத் ஃபுல்லாக வந்து உள்பக்கமாக இருக்கிற மாதிரியும் வந்து வச்சு தையல் போட்டுக்கலாம். கார்னரில் தையல் போட்டுக்கோங்க. நம்ம மெயின் கிளாத்தில் வந்து தையல் விழற மாதிரி போட்டுக்கோங்க. மெயின் கிளாத்தினுடைய கலர்லேயே வந்து நம்ம த்ரெட் வந்து போட்டுக்கலாம். எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி விட்டுருங்க. அதே போல் இந்த ஸ்லீவ்லேயும் நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். அடி சைடில் வச்சு நம்ம அப்படியே வந்து தையல் போடுறோம். பைப்பிங் வந்து நம்ம கார்னரில் வந்து ஃபோல்டு பண்ண தேவையில்லை. ஏன்னா உள்பகுதியில் நம்ம பைப்பிங் போயிடும் அப்படிங்கிறதுனால நம்ம கார்னர் வந்து ஃபோல்டு பண்ண தேவையில்லை. அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். சிங்கிள் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் பாருங்கள் அதே போல் நம்ம 1/4 இன்ச் கேப்பில் டபுள் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக தையல் கற்றுக்கிட்டவங்க எப்படி வந்து சுருக்கங்கள் இல்லாமல் நீட்டாக ரொம்ப மிக எளிமையான முறையில் பைப்பிங் வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலோட மற்ற வீடியோஸ்கள் பார்க்கணும் அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.